கமர்தீன் சாண்ட்ரா சண்டையில் என்ன நடந்துச்சுன்னு ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, திவ்யா வந்து சாண்ட்ரா அழுறத பார்க்குறாங்க. அப்போ சாண்ட்ரா கிட்ட என்னதுன்னு கேட்கும்போது சாண்ட்ரா பதில் சொல்லலை. அப்புறம் சபரி கிட்ட கேட்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறமா கானா வினோத் சொல்கிறாரு திவ்யா கிட்ட இந்த மாதிரி பிரச்சனையை சொல்கிறாரு. அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, அப்போ திவ்யா கேட்குறாங்க, இவ்வளோ தூரம் வந்து கமர்தீன் வார்த்தை விடும்போது பாரு பக்கத்துலேருந்து எதுவுமே சொல்லலையா, அப்படி பேசாத அப்படின்னு சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு வந்துட்டு கானா வினோத் இல்லை அது ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே திவ்யா சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்கேன், தேவையில்லாமல் அவங்க 2 பேர் பிரச்சனைக்குள்ளே போகாத, ஏன்னா அவங்க 2 பேர் அடிச்சுப்பாங்க சேர்ந்துப்பாங்க, நீ உள்ளே போகாத, ஏற்கனவே ஒரு வாட்டி நாமினேஷன் அப்போ சொல்லிட்டாங்க, இவங்க கூட இருந்து ஏற்றி விடுறாங்க அப்படின்னு சொல்லி கமர்தீன் சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதை நான் சொல்லி அட்வைஸ் பண்ணியாச்சு, அப்புறமும் கேட்க மாட்டேங்கிறாங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே அவர் வந்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமர்தீனுக்கு என்ன பிரச்சனைனா, பிஆர் இருக்குன்னு எப்படி சொல்லலாம், ஏன் டீம்லேருந்து தான் கால் பண்ணாங்கன்னு அவங்க எப்படி மச்சான் சொல்லலாம், ஏன் அவங்க வைக்கலன்னு என்ன ப்ரூஃபு, அது எப்படி என்ன மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே கமர்தீன் சொல்கிறது 100% நியாயம். அவர் சொல்கிறது, ஏன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டாக அக்யூஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. அதனால் அவர் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு அரோரா, விக்ரம், இவங்க சபரி, சுபிக்ஷா எல்லாரும் சேர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, சாரி எல்லாம் கமர்தீனுக்கு ஒரு மேட்ரே இல்லை, அவன் ஈஸியாக சொல்லுவான், சாரி இந்த புடி உனக்கு ஒரு சாரி வேணுமா இப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பாருக்கிட்ட சொல்லியிருக்கான், திவ்யா கிட்ட சொல்லியிருக்கான், என்கிட்ட சொல்லியிருக்கான், எதையுமே அவன் மனசுலேருந்து சொல்ல மாட்டான், சும்மா யாராச்சும் சொல்கிறத கேட்டு சாரின்னு சொல்லிட்டு போவான், அவன் மனசுலேருந்து சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த வீட்டில் அவனுக்கு அடுத்து அதிகமாக சாரி நான் தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்கிறாரு. அப்படி சொல்ல முடியாது, சாரி இந்த வீட்டில் யாருமே ஜென்னினா சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் அதுக்கு பதில் சொல்கிறாரு. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, அவன் பண்ணுறதெல்லாம் நான் பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. உடனே சபரி, தராசு ஒன்றாயிடுமோன்னு பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆமாம், என்னையும் கமர்தீனையும் ஒன்றுன்னு சொல்லிடுவாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்கிறத அவர் மீன் பண்ணுறாரு அந்த இடத்துல. உடனே எனக்கு என்ன ஷாக் ஆச்சுன்னா, இது வந்து பியூர்லி என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து ஃபுல்லாக நான் மட்டும் நல்லவேன்னு புலம்புறதை விட நான் அந்த மாதிரி கத்திட்டு மாக்கிங் பாடி லாங்குவேஜோடு இருக்கிற ஒரு பர்சனை கூட என்னால் பேர் பண்ண முடியும். இது அப்படி ஒரு பீப்புளோட ஒப்பீனியன் டிஃபர் ஆகும், ஒருத்தவங்க ஒன்று பெட்டர் அப்படின்னு நினைப்பாங்க. பட் என்ன பொறுத்தளவில் கமர்தீனுக்கு விக்ரம் அளவுக்கு வஞ்சகமாக பிளான்லாம் போட தெரியாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனையும் ஈக்குவல்ங்கிற மாதிரி ஆகிடுமோங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அப்புறம் தான் அரோரா சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க சாண்ட்ரா வந்து அடுத்தவங்களே ஃப்ராடுன்னு சொன்னால் தாங்கிக்க மாட்டாங்க, அவ்வளோ சென்சிட்டிவான பர்சன், ஆனால் இவன் போயிட்டு அவங்களே சொல்லும்போது அவங்களால தாங்கிக்க முடியாதுல்ல, பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. ஏன்னா அரோராவுக்கு சாண்ட்ரா சொன்ன வார்த்தைகள்லாம் தெரியாது. அதில் என்ன காமெடினா, சுபிக்ஷா பக்கத்தில் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. சுபிக்ஷாவை தான் சாண்ட்ரா நிறைய சொல்லியிருக்காங்க. அது தெரியாமல் சுபிக்ஷாவும் அரோராவும் 2 பேருமே வந்து அந்த இடத்துல சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கமர்தீன் மாதிரி ஆள் அவன் என்ன வேணால் பேசுவான், அவன் இதோட கொடூரமாக பேசுகிற ஆள், ஸோ அவனுக்கு இந்த வார்த்தை சாதாரணம், அதுக்காக நமக்கு சாதாரணமான வார்த்தைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பிபி ஹவுஸில் யூஸ் பண்ணுறதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.